சிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தமிழுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தோரே நான் தொடங்குகின்றேன். விருதுநகரின் வீரனே வியக்க வைத்த விந்தியே, பலாயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவனே, ஏழைகளின் துணைவனே, மத்திய உணவளித்த மனிதநேயமே, கரை வெட்டி கட்டிய போதும் கரை படியாத கைகளை உடையவரே, உலகம் போற்றும் முத்தமரே, நான் இன்று காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வரிகளுக்கு பொருந்தமானவர் காமராஜர். சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமி நாடாருக்கும் மகனாக பிறந்தார் காமராஜர். விருதம்பட்டி என்று அழைக்கப்படும் விருதுநகரில் பிறந்து விருதுநகர் மக்களுக்கு விருது சேர்த்தார் காமராஜர். 6 வயதில் தந்தை இருந்தவிட தாயாரை காக்கும் தனி நாய் மாறினார் காமராஜர். தாய்மாமன் கடையில் வேலை செய்து அங்கு வரும் தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் இருந்ததாலேயே இவரை பெருந்தலைவர் என்று அழைப்பதும் உண்டு. காமாட்சி மற்றும் ராஜா என்பது இவரது தாயாயிற்ற செல்ல பேராகும். அதுவே இப்பொழுது காமராஜர் என்று மாறியுள்ளது. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றி என்ற அவ்வியாரின் வாக்குப்படி பள்ளிக்கு வந்த பிள்ளைகளை பசியார நான் பிச்சை எடுக்க கூட தயங்க மாட்டேன் என்று கூறியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஜாதிகள் இல்லை அடிப்பா, பாக்குல தாட்சி உயர்ச்சி சொல்லர் பாபம் என்று பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப பள்ளிக்கு வந்த பிள்ளைகளும் ஏழை பணக்காரர் என்று வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் சீரழித்த திட்டத்தை கொண்டு வந்தார். இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து ஏழை மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவினார் காமராஜர். ஒரு முறை மாடு மேய்த்து கொண்டிருக்கும் சிறுவனிடம் சென்று பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டதற்கு அச்சிறுவன் உணவு தருவீர்களா என்ற எதிர்கேள்வி அவருக்குள் ஆழமாக பதிந்தது. அப்பொழுது கொண்டு வந்தார் ஒரு சட்டம், அதுதான் மத்திய உணவு திட்டம். பலாயிரம் தொழிற்சாலைகளை நிறுவினார், பலாயிரம் பள்ளிகளை திறந்தார், பல அணைகளை உருவாக்கினார். ஆட்சி செய்த 9 ஆண்டுகளிலேயே இவ்வளவு சாதனைகளை செய்து முடித்தார் காமராஜர். காந்தியின் நேரில் வாழ்ந்த காமராஜர் காந்தியின் பிறந்தநாள் அக்டோபர் 2ஆம் தேதியன்றே காலமானார். அதுதான் இறைவன் எழுதிய விதி என்றோ இன்னொரு காமராஜர் பிறந்து விட்டார் என்ற நம்பிக்கையுடன் என் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.